பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இப்ப காமிக்கப்படுது. அதுல என்ன அப்படின்னா இந்த சுகன்யா அப்படிங்கிறவங்க கேரக்டராவே அவங்க ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாத, அதே மாதிரி மத்தவங்க சந்தோஷத்தை சீர்குலைக்க நினைக்கிற நடிக்கிற ஒரு ஆளா அவங்கள இப்போதே காமிக்கணும்னு முடிவு பண்ணிறாங்க. கிட்டத்தட்ட வெள்ளி சீரியல் வெள்ளி அப்படிங்கிறதுக்கு டிப்பிக்கலா இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பழனிவேல் தன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தி இந்த சோனியா கூட கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு காரணம் தன்னுடைய அண்ணனுங்க சொன்ன ஒரு மாபெரும் பொய்தான் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு இனிமே அந்த வீட்ல இருக்க மாட்டேன், நான் திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்தா இங்க அப்புறம் சுகன்யா ரொம்ப நல்லவங்களாட்டும் அப்படியே நடிக்கிறாங்க. அப்படியே அவங்களே காப்பி போட்டு கொடுக்கறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, அப்படியே எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா ரூம்குள்ளார அவங்க நடந்துகிட்டதே வேற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பிசினஸ் வச்சு தருவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வச்சாங்க. ஆனா நீங்க அங்கிருந்து கிளம்பி பொட்டலம் அடிக்க வந்துட்டீங்க. அதுவும் இந்த ரூமை பார்த்தா ரூம் மாதிரியே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏசி வச்ச ரூம் இருந்துச்சு. இப்ப இந்த ரூம்ல அது யாரோட ரூம் வேற தெரியல. யாரோ ஒருத்தனோட ரூமை வேற விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ரூம்ல உட்கார வச்சு இப்ப கொசுக்கடியா இருக்கு, என்னால இங்க வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசின ஒரு ஆள். ஆனா மத்தவங்க முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நல்லவங்களா நடிக்கிறாங்க. பழனிவேலுக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்னும் புரியல. அவருக்கு குழப்பமா இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எப்பயுமே இந்த சீரியல்ல ஒரு விஷயம் இருக்கும். வில்லன் வில்லிகள் எல்லாம் உடனுக்குடன் ஒருத்தவங்கள அடையாளம் கண்டுப்பாங்க. டக்கு டக்குன்னு போய் பேசி உனக்கு இதானே வேணும் அதானே வேணும்னு சொல்லிட்டு ஒரு டீல் எல்லாம் போட்டுப்பாங்க. ஆனா நல்லவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேக்காவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அரசி கிட்டக்க குமரவேல் பேச ட்ரை பண்றாரு. உடனே எப்படியாச்சும் பாண்டியரை மொத்தமா வளைச்சு போட்டு காலி பண்ணணுங்கிறதுக்காக தானே அவரோட பொண்ணை உங்க பையனை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வேற இறங்கி அப்படியே குமாரகுமாரி எவ்வளவு நல்லவன் தெரியுமா, வல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசின் மனசுல காதுல விதைக்க போறாங்களாம். உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.